நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆக போகுது. தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டு லாஸ்ட் 2 வாரமா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. விப்ரோ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதை விட சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பைபேக் வந்து பண்ண போறாங்க. கரண்ட் பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 19% பிரீமியம்ல பைபேக் பண்ண போறாங்க. அதை பத்தி வந்து பார்ப்போம். வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் கம்பெனி சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மட்டும் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட 10% பாசிட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பத்தி வந்து பார்ப்போம். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டாக்கோட பிரைஸ் 4% இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பத்தி வந்து பார்ப்போம். ஐடி கம்பெனி இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 52 வீக் லோ பக்கத்தில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம ட்ராக் பண்ணுற ஒரு சில ஸ்டாக்கு இப்போ நல்ல ஒரு லாபத்தில் வந்து இருக்குது. அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 காலையில் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சமாக நெகட்டிவில் ஓப்பன் ஆனாங்க. ஆனால் போக போக நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 128 புள்ளி பாசிட்டிவ், 24,325 புள்ளியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 0.5% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் 0.69% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 1% வந்து பாசிட்டிவ். இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சில்வர் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்காங்க, 0.21%. கோல்டு 0.72% நெகட்டிவ். அதாவது சில்வரும் கோல்டு இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்காங்க. ஆட்டோ ஃபிளாட்டா இருக்காங்க, 0.04% பாசிட்டிவ். பார்மா ஃபிளாட்டா தான் இருக்காங்க. ஐடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 0.26% வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. மிட் 150 பீஸ் 0.91%, கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவ். டிஃபென்ஸும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்காங்க, நெஸ்லே இந்தியா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பவர் கிரிட் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி லைஃப், சன் பார்மா, ஹெச்சிசிஎல் டெக்னாலஜிஸ், எம்என்எம் வந்து இருக்காங்க. வீக்கெண்ட் ஆனாவே நம்ம மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இதே மாதிரி அடுத்த வாரம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். விப்ரோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் தான். ஆனால் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை பற்றி அடுத்து வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பைபேக்கை பற்றி பார்த்துடலாம். விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்ததும் மட்டும் இல்லாமல் பைபேக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 250 ரூபா ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பைபேக்கில். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபா. அதனால 210 ரூபா நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ப்ரீமியம் வந்து 19% வந்து இருக்குது. அதாவது இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் 200 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம பைபேக்கில் நம்மளோட ஸ்டாக்கை விற்கும் போது கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் பைபேக்னா என்னன்னு வந்து சொல்லிடுறேன். விப்ரோ கம்பெனி ஷேர் வந்து ப்ரொமோட்டர்கிட்ட இருக்கும், எஃப்ஐடிஐ, அதுக்கப்புறம் ரீட்டைல் பீப்புள்கிட்டலாம் இருக்குது. இப்போ விப்ரோ கம்பெனி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே நம்ம கம்பெனி ஸ்டாக்கை நம்மளே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 கோடி இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. அதனால 15,000 கோடிக்கான ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிக்குவாங்க. கிட்டத்தட்ட 5% வருது. அந்த ஷேரை பை பண்ணிட்டு அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஷேர் வந்து 15,000 கோடிக்கு ஒருத்தான ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1000 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஷேரை நாங்கள் வந்து பைபேக் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பைபேக் பண்ணதுக்கப்புறம் விப்ரோவோட டோட்டல் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 950 இருக்கும். இதனால இந்த ஸ்டாக்கோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஏன் அப்படின்னா சப்ளை வந்து கம்மியாயிருச்சு. 1000 இருந்த இடத்துல இப்போ 950 இருக்கனால ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒரு ஷேருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து 5% வந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இதே டிவிடெண்ட் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்போ டிவிடெண்ட் ஈல்டு அப்படி வந்து அதிகமாகும். அதாவது 1000 ஷேர் இருந்தப்ப 5 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 950 ஷேர் தான் இருக்குது ஆஃப்டர் பைபேக் அப்புறம். அதனால ஒரு ஷேருக்கு 5 ரூபா 10 பைசா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால லாங் டேர்மில் பார்க்கும்போது இந்த மாதிரி பைபேக் பண்ணும்போது அந்த கம்பெனி அண்டு அந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து இருக்கும். இந்த பைபேக்கில் ப்ரொமோட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். எஃப்ஐடிஐ நம்ம ரீட்டைல் பீப்புள் கூட வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ரேஷியோன்னு இருக்கும். அதாவது இப்போ நம்மகிட்ட 100 ஷேர் இருந்துச்சுன்னா நம்ம 100 ஷேருமே நம்ம பைபேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். அதாவது நான் 100 ஷேரே விற்கிறேன், இப்போ கரண்ட் ப்ரைஸ் 200 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு 250 ரூபாய்க்கு நான் 100 ஷேரே விற்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து விற்றுருவோம். ஆனால் கம்பெனி அந்த 100 ஷேர்லேருந்து 5 ஷேர் எடுத்துக்கலாம், இல்லைனா 10 ஷேர் எடுத்துக்கலாம், இல்லைனா 50 ஷேர் கூட எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ரேஷியோ. அவங்க நம்மகிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து வாங்கியிருக்காங்கன்னு. அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா லாபம் அப்படிங்கிறது கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அதாவது ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு யாருக்கிட்டலாம் இந்த விப்ரோ ஷேர் இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணலை. இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி விப்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹1 தான் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, பைபேக் பண்ணுறாங்க. என்னதான் ஐடி செக்டர் வந்து கீழே இருந்தாலும் விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருந்துகிட்டு இருக்கு.
என்னதான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலுமே இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட 3% நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 204 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் நெகட்டிவ் ட்ரேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு மார்க்கெட் கேப்பே கிட்டத்தட்ட 2,14,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13% அதுவும் நெகட்டிவ் ரிட்டர்னரை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட லோவில் வந்து தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள லோ அப்படிங்கிறது 186 ரூபாயில் இருக்குது. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ தான் 186 ரூபாய்க்கு போயிட்டு கொஞ்சமாக ரெக்கவர் ஆனாங்க, மறுபடியும் இந்த கீழே போகிறாங்க. இதுக்கு முன்னாடி 2023-24 வந்து பார்த்தீங்கன்னா அதே 200 ரூபாய்க்கு கீழே தான் இருந்தாங்க. இப்போ அதே ப்ரைஸ்க்கு வந்து போயிட்டாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அதாவது லாஸில் தான் இருப்பாங்க. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 16.3 வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 22 இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ ரொம்ப நல்லா இருக்கு. புக் வேல்யூ 83.90 இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 5.41%, சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. ROCE 17%, ROE 15%, ROIC 15%, OPM 19%. இந்த 4% ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஆனால் இந்த 2% வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கும் இந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 140 ரூபாயில் வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 3.14 இருக்குது. பிஜி ரேஷியோ 2க்கு மேலே இருக்குது. டிவிடெண்ட் பெய்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 87.4%. அதாவது இவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வருதுன்னா அதில் 87 ரூபாய் நம்மளுக்கு டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.23 இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.42 வந்து இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனிக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னா இவங்களோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth தான். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் 10 வருஷத்தில் இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth 6%, ப்ராஃபிட் growth 4% வந்து இருக்கு. இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். இதுக்கு வேலை 10%க்கு மேலே இல்லைனா 15%க்கு மேலே இருந்தால் கூட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 7% தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் சரி நெகட்டிவ் ரிட்டர்னில் தான் வந்து இருப்போம். இதுவே ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 16% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth எல்லாமே. அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2026 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 24,236 கோடியும், அதாவது சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3,522 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டர் 3,145 கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சூப்பரான ரிசல்ட். ஆனால் மார்ச் 2025 கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சேல்ஸ் 22,504 கோடியாக இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 3,588 கோடி. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் அவங்களோட OPM பர்சன்டேஜும் போன வருஷம் 21% இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20% தான் வந்து இருக்குது. இதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். என்னதான் விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்பெனி இருந்தாலும் அவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கா. அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். பார்ப்போம், அவங்க ரெக்கார்ட் டேட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்க்ரீஸ் ஆகும் நம்ம வந்து நம்புவோம். அடுத்தது வருண் பிவரேஜ் லிமிடெட். இந்த ஸ்டாக் இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு மாசத்துல 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இதில் வந்து வாங்கியிருந்தாங்க. நிறைய பேர் ஹையிலே வாங்கியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோவில் வாங்கியிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் லாபத்துக்கு வந்துட்டாங்க. லாபத்துக்கு வந்த உடனே வித்தரலாமா அப்படின்ற மாதிரிலாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்டாக்கு நமக்கு லாபம் கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து விற்கக்கூடாது. அந்த ஒரு கம்பெனிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இன்னும் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். இல்லை மறுபடியும் இப்போ இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் வார் தான். மறுபடியும் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து மறுபடியும் யார மேலேயே வந்து குண்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் எல்லாமே வேல்யூடு பார்த்தீங்கன்னா அடி வாங்கும். அப்போ மறுபடியும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு வந்து நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி டைமில் நமக்கு லாபம் போதும், அதாவது ஒரு 10% எனக்கு லாபம் போதும், இந்த கம்பெனியை விட இப்போ வேற ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாங்கக்கூடிய ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா கூட நமக்கு லாபம் போகுதுன்னா வித்துட்டு கூட நம்ம வந்து வேற ஒரு ஸ்டாக்கை போய் வாங்கிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம் தான். ஆனால் நமக்கு ஒரு 4 to 10% லாபம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் ஒரு ஸ்டாக் வந்து விற்கக்கூடாது. இன்க்ரீஸ் ஆகுதா ஆகிட்டே இருக்கட்டும், வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து லாபம் தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து யோசிக்கணும். இன்னும் ஒரு சில பேர் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆவரேஜ் பண்ண காசு இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கம்பெனி எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் வருண் பிவரேஜ் வந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கின ப்ரைஸை விட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் கீழே போனது. இந்த ஸ்டாக்கில் எனக்கு கிட்டத்தட்ட 45 ரூபாலாம் நெகட்டிவில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 45,000 நெகட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து மாறி இருக்கு. லாஸ்ட் 2 நாளில் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இப்போதைக்கு எனக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் வந்து பண்ணவே இல்லை. ஏன்னா என்கிட்டையும் காசு இல்லை, அதனால் அக்குமுலேட் பண்ணாமல் சும்மா தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
அதனால எந்த ஒரு கம்பெனி அந்த நல்ல கம்பெனி நம்ம வாங்கிட்டா போதும், நம்மக்கிட்ட காசு இல்லையா, அமைதியாக நம்ம வெயிட் பண்ணாவே போதும், நம்ம வாங்கின ப்ரைஸை விட அதிகமாயிரும். மேபி அந்த 384 ரூபா 390 ரூபாலாம் போனப்போ என்கிட்ட காசெல்லாம் நான் தொடர்ந்து நம்ம வீடியோவில் சொல்லிட்டு தான் இருந்தோம் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு. அப்போ நான் வாங்கியிருந்தேன்னா கூட என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இன்னமும் லாபம் எனக்கு வந்து அதிகமாக இப்போ வந்து இருந்திருக்கும். என்கிட்ட காசு இல்லை, அதனால் அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு லாபத்தில் தான் இருக்குது. பார்ப்போங்க, இன்க்ரீஸ் ஆகட்டும், பார்க்கலாம். ஏன்னா இப்போ அது இல்லாமல் இப்போ வந்து சம்மர் வேறு வருது, அதனால் நிறைய வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடவை ரிசல்ட்டும் நல்லா தான் வந்து கொடுப்பாங்க அடுத்த 2 குவார்ட்டருக்கு. பொறுமையாக இருப்போம். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 630 ரூபாய்க்கு நம்ம போயிட்டுலாம் கீழே வந்திருக்கு. மறுபடியும் அந்த ப்ரைஸ் போனுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்கும்போது வாங்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் கீழே போங்க அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு 15-20% மேலே வந்ததுக்கப்புறம் நான் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வாங்குவாங்க. மறுபடியும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடுவாங்க வாங்கினதுக்கப்புறம். அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாது. எப்போ ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே போனால் போயிட்டு போதுங்க, நம்மக்கிட்ட காசு இல்லாட்டியும் நம்ம அமைதியாக இருந்தாவே நம்ம வாங்கினதே கீழே தான். ஏன்னா அதிகபட்சம் ஒரு 15% 20% கீழே போகும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும். பார்ப்போங்க, இந்த ஸ்டாக்கில் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தான் இருக்கேன். அடுத்தது பாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த கம்பெனி நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து தான் இருந்தோம். லாஸ்ட் ஒரு மாதத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 39% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயுமே எல்லா குவார்ட்டரும் சரி இவங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ரொம்ப அதிகமான ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியில் தான் இருக்காங்க, அதாவது பவர் ஜெனரேஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பாரி எனர்ஜிஸ். இந்த பாரி எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்கில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பெனி. இவங்களோட பெரிய பலமே இவங்களோட பேரண்ட் கம்பெனி தான். வாரி குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங்கில் நம்பர் 1 கம்பெனி இந்த வாரி எனர்ஜிஸ் தான். அதனால் வாரி எனர்ஜிஸ் எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ்க்கும் நிறைய ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கும். இவங்க வந்து பவர் ஜெனரேஷன் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மகிட்ட இடம் இருந்துச்சுன்னா கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் அவங்களே வச்சுட்டு அந்த இடத்த அப்படியே லீஸுக்கு எடுத்துக்குவாங்க. இல்லை நம்மகிட்ட சோலார் பேனல் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா கூட அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது இவங்க வந்து பண்ணி தருவாங்க. இல்லை நம்மகிட்ட இடம் இருக்குது, நீங்கள் வந்து சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்னா கூட அவங்க வந்து பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி பவர் ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளாக இப்போ பவர் ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சோலார் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்குது வேர்ல்டு வைடு வந்து பார்க்கும்போது. இந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து நிறைய டேரிஃப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதனால இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அப்படிலாம் அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனி சொல்லியிருந்தாங்க. எப்படி பார்த்தாலுமே சோலார் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் இந்த கம்பெனி க்ரோத் ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 1154 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் 12,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 25 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 27 வந்துருக்கு. புக் வேல்யூ 89 ரூபாயில் வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.09%, ROC 83%, ROE 68%, ROIC 66%, OPM 19% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 1954 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1153 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.24 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.16 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 12.8 இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரேஷியோ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிசல்ட் கொடுத்தாலுமே அந்த 2 நாளைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். போன தடவை இவங்க ரிசல்ட் கொடுத்த அன்றைக்கி கிட்டத்தட்ட 20%லாம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்று 2%, இன்றைக்கி ஒரு 10%, கிட்டத்தட்ட 12% 2 நாளில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட சேல்ஸ் growth வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 203%, ப்ராஃபிட் growth 190% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ்னு பாருங்கள் அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுக்கு முன்னாடி வேற ஒரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருந்துச்சு. இப்போ தான் வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ்னு வந்து மாற்றிருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71% வந்து இருக்குது. ஓவரால் இந்த ரேஷியோ எல்லாமே சூப்பரான ஒரு ரேஷியோ. அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2026 வந்து பார்த்தோன்னா சேல்ஸ் 1102 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 156 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா குவார்ட்டரும் பாருங்கள் இவங்களோட சேல்ஸும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா குவார்ட்டர் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ட்ட 74.32%, எஃப்ஐட் வந்து பாருங்கள் 1.70%, டிஐட்ட வந்து 0.14%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 23.85% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. ஏன்னா கம்பெனி growth அதிகமாக இருந்தாலும் எஃப்ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன கம்பெனியாக இருக்கனால இப்போ தான் எஃப்ஐடியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். எஃப்ஐயோட ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு. 2023 0% இருந்துச்சு, இப்போ 1.70 அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. இன்னும் போக எஃப்ஐ அண்ட் டிஏ வந்து வாங்கினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுக்குற வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. அப்படியே ரிசல்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 20% ஏறிக்கிட்டு இருக்கும். ரிசல்ட் மேபி தப்பாக கொடுக்குறாங்க, அதாவது கொஞ்சம் கம்மியாக போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா ரிசல்ட் அன்னைக்கு அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வெறும் 800 ரூபாய்க்கு தாங்க வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1150 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி, அது சோலாரில் வந்து இருக்காங்க. ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1350 ரூபா இருந்துச்சு. இப்போ 1150 ரூபா பக்கத்தில் வந்துருச்சுங்க. அந்த 800 ரூபாயில் இருந்ததெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு. அப்போ கூட நம்ம அந்த வீட்டில் இருந்து சொல்லிட்டு இருந்தோம், பாப்பா மறுபடியும் இந்த கம்பெனி நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா அதை நம்ம மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது HUL, ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா FMCG பிஸ்னஸ் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட இவங்களோட ப்ராடக்ட் நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க. டெய்லி நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை இவங்களோட வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கேரில் இருக்காங்க, பர்சனல் கேரில் இருக்காங்க, ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்லேயும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குன்னா அதில் 9 ப்ராடக்ட் இவங்ககிட்ட வந்து இருக்குது. இவங்களோட பிராண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது சர்ஃபெக்சல் தெரியும், டவ்வு தெரியும், லைஃப் பாய் தெரியும், லக்ஸு, லாக்மி, ஹார்லிக்ஸு, விம்மு எல்லாமே இவங்களோட பிராண்டு தான். அடுத்தது டீ அண்ட் காஃபி, டிட்டர்ஜென்ட்டு, சோப்பு, ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இவங்களோட பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாத்துலேயும் இவங்க ப்ராடக்டை வச்சுருக்காங்க. கம்ஃபோர்ட்டு, குரு காப்பி தூள், சன்சில்க்கு, கிசான், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி இந்த கம்பெனி, அவ்வளோ பிராண்டு இந்த கம்பெனி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கம்பெனிலாம் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 2239 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி மட்டும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 5,20,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 48, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 44 இருக்குது. புக் வேலை 207 ரூபாய் தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1.97%, ROC 27%, ROE 20%, ROIC 19%, OPM 23% வந்து இருக்குது. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். இந்த பர்சன்டேஜ் நல்லா இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுக்கும். அது காரணம்னா இவங்களோட சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால இந்த ஒரு 6 ரேஷியோ நம்ம வச்சு பார்க்கும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஓரளவுக்கு. அதனால் ஒரு கம்பெனி நீங்கள் முதலீடு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 6 ரேஷியோன்னு வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். மினிமம் இந்த 6 ரேஷியோவும் ஒரு 15% மேலே இருக்குது, இல்லைனா 20% மேலே இருக்குன்னா அந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம். இன்டென்சிக் வேல்யூ 897 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 9 இருக்குது. பிஜி ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.04 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.8 வந்து இருக்குது. இவங்களோட சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 7%, ப்ராஃபிட் growth 11% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் 10 வருஷத்தில் 10% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் முதல் பண்ணது கூட 10% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவே லாஸ்ட் 5 வருஷத்தில் வாங்கியிருந்தால் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்லாம் வாங்கியிருந்தால் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% வந்து இருக்கும். என்னங்க இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது, ஆனால் லாஸ்ட் 5 வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆச்சரியமாலாம் பார்க்காதீங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுக்கும். என்னதான் நம்ம யூஸ் பண்ணாலுமே அவங்களோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அந்த ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து ட்ரேட் ஆகும். அதனால் எல்லாரும் ஒரு கம்பெனி பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டாக்கில் போய் வாங்கி மாட்டிக்காதீங்க. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 2025 இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6603 கோடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அதர் இன்கமில் தான் வந்து 4048 கோடி வந்து இருக்குது. அந்த 4048 கோடி வரல அப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது வெறும் 2700 கோடி இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பார்க்கலாங்க, இந்த தடவை நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுக்காக தான் இந்த FMCG செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு. பார்க்கலாங்க, அப்படி நல்ல ரிசல்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது KPIT டெக்னாலஜிஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தான். ஆனால் இவங்க வந்து EV வெஹிக்கிளுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அட்டானமஸ் டிரைவிங்க்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஆட்டோமேட்டிவ் சாஃப்ட்வேர் இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லாமே ஃபியூச்சர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் மட்டும் தான் ஓடிட்டு இருந்துச்சு, ஆனால் EVக்கு வந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களோட சாஃப்ட்வேர் எல்லாமே EVக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக் கார்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான சாஃப்ட்வேரை இவங்க வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மொபிலிட்டி டெக்னாலஜிஸ் தான் வந்து இருக்கும். இப்போதைக்கு இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் போக போக இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கார்லாம் போக போக இவங்களோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல இருக்கும். போன வருஷத்துலேருந்து இந்த US டேரிஃப் இஷ்யூ, ஈரான் இஸ்ரேல் வார்லாம் வந்தனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதுவும் IT செக்டார் ரொம்ப அடி வாங்கினுச்சு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 743 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 288% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1900 ரூபா பக்கத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போதைக்கு 743 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 20,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 26 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. புக் வேல்யூ 119, ROCE 40%, ROE 32%, ROIC 31%, OP வந்து பார்த்தீங்கன்னா 19% இருக்குது. ஓவரால் இந்த பர்சன்ட் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 586 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.62 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2
கீழே தான் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.16 வந்து இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரேஷியோ தான். அடுத்தது நம்ம சேல்ஸ் growth வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் 22%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் 40% வந்து இருக்குது. இது ரெண்டுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இங்கே பார்த்தா இந்த 6% நல்ல சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், லாஸ்ட் 5 வருஷத்தில் 31% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 31% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனால் லாஸ்ட் 3 வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அது காரணம் இவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து கம்மியாக வந்து ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% மேலே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சன்ட் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்த யூஎஸ் டேரிஃப் இஷ்யூலாம் இப்போ வரலாம் போனதுக்கப்புறம் இவங்களோட growth அதிகமானுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து ஆகும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட PE ரேஷியோ ஆவரேஜ் தான் கிட்டத்தட்ட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 90 PE ரேஷியோ வரைக்கும்லாம் போயிருக்கு. இந்த கம்பெனியோட ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பக்கத்தில் வந்து இருக்குது. ஆனால் இப்போ கரண்ட் PE ரேஷியோ 25-26 தான் வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட PE ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியான PE ரேஷியோவில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தடுத்த குவார்ட்டர் இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் 39.41% வந்து ஷேர் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 13.25, டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா 24.65 இருக்குது. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 21.98% இருக்குது. அதர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.70% வந்து இருக்குது. இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் டிஏஎஃப்ஐ வந்து இருக்காங்க. இருந்தாலும் ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 21% வந்து இருக்குது. இந்த ரீட்டைல் பீப்புளோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் குறைஞ்சி அது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஏ வந்து வாங்கினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கேபிஐடி டெக்னாலஜிஸ் இருக்குது. பார்க்கலாங்க. ஐடி செக்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து ரிவர்ஸ் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ப்போங்க. இந்த வீக்கெண்டு நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் போகுது. அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.